இப்போ 100 Mbps பிளான் போட்டுருக்கோம்னா நமக்கு 100 MB ஸ்பீட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு 8 Mbps ஸ்பீட் இருந்தா மட்டும் தான் நமக்கு 1 MB ஸ்பீடு கிடைக்கும். நம்ம சேனல்ல 28,000 சப்ஸ்கிரைபர் ஒரு போன மாசம் வரைக்குமே நான் வந்து மொபைல் டேட்டால தான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வந்து 900 MB 1 GB இருக்குன்னா அது அப்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். 280 KB 300 KB தான் வந்து எனக்கு அப்லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப கடுப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் என்னோட ஸ்பீட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ நான் வந்து மொபைல் போன்ல Wi-Fi கனெக்ட் பண்ணிருக்கேன், 5 GHz கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ பிங் எம்எஸ் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே 3. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீடு, நம்ம ஆபீஸ், அங்க இங்க எங்கெல்லாம் நமக்கு நெட்வொர்க் தேவையோ அங்கெல்லாம் எப்படி ஒரு புது இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம வாங்கி வைக்கிறது அண்ட் எப்படி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். அண்ட் கூடவே உண்மையிலேயே நம்ம ஒரு கனெக்ஷன் வாங்கி வைக்கணுமா இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நெட் வந்து ஆட்டி போடணுமா? அண்ட் நான் என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்க உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன் வாங்க போறீங்க, ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ஏன்னா ஒரு கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 1000 மணி ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ நம்ம தப்பா ஒரு கனெக்ஷன் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா அந்த பிளான் முடியற வரைக்கும் நம்ம தான் வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். சோ அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளுடைய FT ஃபேமிலி ஸ்ட்ராங்ஸ் ஆன் யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வந்துருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அது எதுக்கு வைக்கிறோம், நமக்கு உண்மையிலே அவ்வளவு நெட் ஸ்பீடு தேவையா, உண்மையிலே அவ்வளவு டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு நாமளே கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு நெட்வொர்க் யூஸ் பண்ண ஆசையா இருக்கா, ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வாங்கணும் ஆசையா இருக்கா, வச்சிருங்க, தப்பே கிடையாது. பட் நீங்க மாசம் கரெக்டா பில்லை பே பண்ணுங்க. அது பண்ணலனா மட்டும்தான் தப்பு. ரீசன் என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே இன்டர்நெட் பேஸ்டா மாற ஒரு பெர்சனுக்கு ஒரு டேக்கு 2 GB அப்படிங்கறதே வந்து காண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஃபேமிலில நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க, எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருப்பாங்க, எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட சமயத்துல நமக்கு ஒரே ஸ்பீட்ல எல்லாமே ஹை ஸ்பீட்ல மாசத்துக்கு 500 GB 1000 GB அப்படின்னு கொடுக்குறது வந்து பிராட்பேண்ட் மட்டும்தான். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கனெக்ஷன்ல வாங்கணும் அப்படின்னா உண்மையில நமக்கு ப்ராஃபிட்டா தான் இருக்கும். சோ அப்படிலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு கனெக்ஷன் எடுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீட் வேணும், என்ன பிளான்ஸ் வேணும், என்ன பிளான்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவை சுத்தி என்னென்ன ISPs இருக்காங்க அப்படிங்கறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ISPனா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிமையா சொல்லணும் அப்படின்னா நமக்கு நெட் கொடுக்குற நெட் கம்பெனி, என்னென்ன கம்பெனிஸ், எத்தனை கம்பெனிஸ் நம்மள சுத்தி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப சென்னையில இருக்க கம்பெனி கன்னியாகுமரியில கிடையாது, கன்னியாகுமரியில இருக்க கம்பெனி சென்னையில கிடையாது. சோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒரு ஏரியாக்கும் போது தான் ஒரு ISPs இருப்பாங்க, நெட் கம்பெனிஸ் இருந்துட்டு இருப்போம். ஓகேவா? சோ நம்மளை சுத்தி எத்தனை நெட்டுக்காரங்க, நெட் கம்பெனிக்காரங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஏதாவது நெட் சென்டரோ நமக்கு தெரிஞ்சவங்க கேட்டாலே தெரியுமா? அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் உங்க கூகுள்ல போயிட்டு லொகேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டு பிராட்பேண்ட் கனெக்ஷன் நியர் மீ அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு மேப்ல என்னென்ன கனெக்ஷன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு, என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா தெளிவா காமிச்சிடும். சோ அதுலயே நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் குரோம்குள்ள போயிட்டு பிராட்பேண்ட் கனெக்ஷன் நியர் மீ அப்படிங்கறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க, லொகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, பிராட்பேண்ட் கனெக்ஷன் போடுங்க, இல்ல ISP ப்ரொவைடர்ஸ் நியர் மீ அப்படின்னு போட்டாலே போதும். சோ உங்களோட லொகேஷன் பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா, என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவாக காட்டிடும். ஸோ இதில் நீங்களே பார்த்துக்கலாம். அண்ட் இதிலேயே கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன ஏரியாஸில் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட ஏரியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்களா, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம தான் கேட்கணும். இப்போ நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி, என்ன சுற்றி என்னென்ன இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, என்னென்ன நெட் கம்பெனி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா BSNL, ஏசியநெட், அட்டு அண்ட் கூட ஏர்டெல் சில ஏரியாஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏரியாஸை சுற்றி இருக்கிற நெட் கம்பெனிஸை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ பிளான்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ GB கொடுக்குறாங்க மாதம், FUP எவ்வளவு கொடுக்குறாங்க. FUPனா நம்ம டேட்டா இப்போ ஒரு மாசத்துக்கு நீங்க 500 GB போட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடி 500 GB முடிஞ்சாலும் உங்களுக்கு ஸ்பீட் எவ்வளவு வரும் கன்சிஸ்டன்டா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணணும். சப்போஸ் நீங்க வந்து அந்த கம்பெனிக்கு டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. சோ இதெல்லாம் கேட்டுட்டு ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்கறது காப்பர் கனெக்ஷனா இல்லனா ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷனா அப்படிங்கறத பார்க்கணும். ஃபைபர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? காப்பர் கனெக்ஷன் நீங்க அதை வாங்க கூடாது, ஃபைபர் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கணும். ஃபைபரும் இல்ல அப்படின்னா நீங்க அந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுக்கவே கூடாது. ஓகேவா? ஃபைபர் கனெக்ஷன் தான் நமக்கு டேட்டா லாஸ் இல்லாம நம்ம வந்து இருக்கும். காப்பர்னா லெந்த் கூட டிஸ்டன்ஸ் கூட வந்து டேட்டா லாஸ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதனால ஃபைபர் ஆப்டிக்கை நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஏத்த உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு நீங்க காசு மாசம் என்னால இவ்வளவு பே பண்ண முடியும் அப்படி நீங்க நினைக்கிற பிளான்ஸ் எல்லாமே நீங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அண்ட் கூடவே நம்ம கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ற மோடம்,
ரவுட்டர் வந்துட்டு dual band இல்ல single band அப்படிங்கறது நீங்க அவங்க கேட்கணும். ஓகேவா? கனெக்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டறணும். dual band அப்படினா 5 GHz and 2.4 GHz நமக்கு சப்போர்ட் பண்ணும். single band அப்படினு பாத்தீங்கன்னா 2.4 GHz தான் சப்போர்ட் பண்ணும். 2.4 GHz னா என்ன, 5 GHz னா என்னன்னா 5 GHz கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்தா மட்டும் நமக்கு ஸ்பீடா இருக்கும். கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா 5 GHz வந்து பாயிண்ட் கிடைக்காது. 2.4 GHz னா கொஞ்சம் தூரமா வர கிடைக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். 5 GHz விட கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி இருக்கும். மத்தபடி எதுவுமே இல்ல. சோ நீங்க எதுக்குமே dual band அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து dual band வந்து மோடமா ரவுட்டர் எது கொடுப்பீங்க அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு கேட்டாதான் கொடுக்குறாங்க, இல்லனா டிஃபால்ட்டா 2.4 வச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க நியூ கனெக்ஷன் புக் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுருங்க. வேற 2.4 வச்சிட்டு போனா கூட ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, broadband கனெக்ஷன் வைக்கும்போது நிறைய பேர் அந்த பிளான்ஸை பார்த்துட்டு ஏமாந்து போறாங்க. ஏமாந்து போறது இல்ல, ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ 100 Mbps பிளான் போட்டுருக்கோம்னா நமக்கு 100 MB ஸ்பீட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு 8 Mbps ஸ்பீட் இருந்தா மட்டும் தான் நமக்கு 1 MB ஸ்பீடு கிடைக்கும். இப்போ MBPS னா என்னன்னு சொல்றேன், மெகா பிட்ஸ் பெர் செகண்ட். ஓகேவா? சோ இப்போ MB னா மெகா பைட்ஸ் பெர் செகண்ட். 8 Mbps சேர்ந்தா தான் 1 MB பெர் செகண்ட். ஓகேவா? சோ அத பார்த்து நீங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. 100 Mbps னா 100 MB ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. 8 Mbps சேர்ந்தா தான் 1 MB ஸ்பீட் கிடைக்கும். சோ ஒரு 75 Mbps பிளான் போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 MB 9 MB நமக்கு ஸ்பீட் கிடைக்கும். எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படி தான் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதுல நிறைய பேர் ஏமாந்து வராங்க, நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதையும் பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தேவையான நெட் கம்பெனி ISP வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ண இப்போ இன்னைக்கு காலையில புக் பண்றீங்கன்னா இன்னைக்கு இல்லனா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள வருவாங்க. வந்துட்டு லோக்கல் கேபிள் ஆபரேட்டர்ஸ் இல்லனா அவங்க அந்த கம்பெனில இருந்து ஒரு 2 பேர் வந்துட்டு உங்க வீட்டுக்கு ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து உள்ள இழுத்து சுத்தி போடுவாங்க. சோ நம்ம வீட்டுக்கு இப்படி தான் ஜாயின் போட்டு ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வரும். அண்ட் நமக்கு எந்த ரூம்ல அந்த கனெக்ஷன் வைக்கணும்னு நம்ம சொல்றோமோ அங்க வந்து அந்த ஒயரை இழுத்து போட்டு சுத்தி வைப்பாங்க. நமக்கு வந்து கேபிள் ஆபரேட்டர்ஸ் கொடுப்பாங்க, இல்லனா வந்து அந்த கம்பெனில இருந்து நமக்கு ஸ்டாப்ஸ் வந்து இந்த கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போயிருவாங்க. கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு ஆளா இருக்கும். அண்ட் அந்த மோடம் வைஃபை வந்து வைக்கிறது வந்து இன்னொருத்தவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க வரதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து இன்னொரு பர்சன் தான் வருவாங்க. அண்ட் செகண்ட் வர பர்சன் தான் வந்துட்டு இந்த மோடம் ரவுட்டர் எல்லாமே வந்து மாட்டிருப்பாங்க, வைஃபை எல்லாமே. ஸோ பேசிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா மோடம் பிளஸ் ரவுட்டரும் தனியாக இருக்குது, இல்லை மோடம் தனியாக ரவுட்டர் தனியாகவும் இருக்குது, வைஃபை ரவுட்டர் தனியாகவும் இருக்குது. நமக்கு வந்து மோடம் தனியாக வைஃபை ரவுட்டர் தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே டோல் பேண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் ஜிபான் இல்லைனா ஈபான் ONU கன்வெர்ட்டர் இல்லைனா மோடம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம கொடுத்துட்டு போன அந்த ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன் வந்து நம்ம இதில் தான் கொடுக்கணும், அந்த ஜிபான் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு வேன் கேபிள் நமக்கு வெளியே அவுட்புட்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து பவரும் நம்ம கொடுக்கணும். அந்த வேன் கேபிள் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும், ஒய்ஃபை ரவுட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒய்ஃபை ரவுட்டர் நமக்கு டோல் பேண்டாக இருக்க நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் இதில் இருந்து நமக்கு லேன் அவுட்புட் கம்ப்யூட்டருக்கு மாட்டுறக்கு ஈத்தர்நெட் கேபிள் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும். ஸோ இதில் இருந்து நமக்கு வந்து ஒய்ஃபை கூடவே கம்ப்யூட்டருக்கும் நமக்கு கிடைக்குது. பட் இந்த ஜிபான் இந்த மோடம்க்கு பதிலாக மோடம் பிளஸ் ரவுட்டரும் இருக்கு. பட் நமக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது வந்து நீங்கள் டோல் பேண்டான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாட்டும் போதே அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து AT Broadband கனெக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல 28,000 சப்ஸ்கிரைபர் ஒரு போன மாசம் வரைக்குமே நான் வந்து மொபைல் டேட்டெல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வந்து 900 MB 1 GB இருக்குன்னா அது அப்லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். 280 KB 300 KB தான் வந்து எனக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப கடுப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா மணி சேவ் பண்ணி வந்துட்டு ஒரு 7,800 rupeesக்கு நான் வந்து Broadband வந்து கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். உண்மையிலேயே ஸ்பீடா இருக்குது. நான் 75 Mbps பிளான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஸ்பீட் நல்லா தான் வந்துருக்கு. அண்ட் என்னோட ஸ்பீட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. ஸோ நான் வந்து மொபைல் போன்ல ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிருக்கேன், 5 GHz கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ பிங் எம்எஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 3 வருது. கம்ப்யூட்டர்ல லேண்ட் கேபிள் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி இன்னுமே நமக்கு ஸ்பீடா இருக்கும். ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிட்ட வருது. ஸோ பிங் எம்எஸ் அப்படிங்கிறது வந்து மில்லி செகண்ட் எவ்வளோ லேட்டா வருது நமக்கு நெட் அப்படிங்கிறது குறிக்கும். ஸோ மில்லி செகண்ட் பிங் எம்எஸ் வந்து கம்மியா இருக்க நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட். ஸோ நமக்கு 3 இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா நமக்கு பிங் எம்எஸ் ரொம்பவே கம்மியா இருக்கணும். ஸோ 5.3 இருந்தாலும் பெஸ்ட் தான். அண்ட் அப்லோட் ஸ்பீடும் நமக்கு பெஸ்ட்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு கான்ஸ்டன்டாக 78 வருது. ஜஸ்ட் இது ஒய்ஃபை தான், லேண்ட் கேபிள் போட்டால் இன்னுமே நமக்கு ஸ்பீடாக இருக்கும். கான்ஸ்டன்டாக வந்துட்டு இருக்கு எனக்கு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். 75 Mbps பிளான் 78 Mbps வருது. லேண்ட் கேபிள் போட்டால் இன்னும் எனக்கு ஸ்பீடு. என்னோட இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு கான்ஸ்டன்டாக வந்துட்டு தான் இருக்குது. நல்லா தான் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நல்லா தான் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஏதாவது உங்களுக்கு வந்து நெட் கரெக்டாக கிடைக்கல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஒயர்லெஸ் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கூட வைப்பாங்க, வீட்டுக்கு மேலே ஆண்டெல்லாம் கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய FT ஃபேமிலி
ஸ்ட்ராங்கஸ்ட் யூடியூப். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் கன்னியாகுமரி சைடுல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் நெட் கனெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அதை பத்தி மேக்ஸிமம் நிறைய தெரியல அப்படின்னு நினைச்சுங்க, இந்த மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ see next video. Till then, we will be back. Bye.